வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ போன வீடியோவில் நம்ம வெள்ளியங்கிரி வரலாறு பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன வீடியோவில் சொன்ன மாதிரி வெள்ளியங்கிரி மலையிலேருந்து எப்படி கீழே இறங்குறது, இறங்கும் போது என்னென்னலாம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அல்ல பூனா பாட்டா போடுறா. காலையில் ஒரு 6:30 போல் நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். சாமி தரிசனம் பண்ணது 6 மணிக்கெலாம் தரிசனம் பண்ணியாச்சு. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளோக்கெல்லாம் நல்லது. ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு தண்ணி ரொம்ப தாக எடுக்கும். அது இல்லாமல் கீழே நடக்கும்போது ரொம்ப டயர்ட் ஆகிடுவீங்க. நீங்கள் மேலே ஏறும்போது ஒரு நைட்டு ஒரு 10 மணி போல் ஏற ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி கீழே இறங்கும்போது 6:30 கீழே, அதாவது மார்னிங் சன்ரைஸ் பார்த்துட்டு சாமி பார்த்துட்டு எவ்வளோ சீக்கிரம் ஒன்றுமே கீழே இறங்க ஆரம்பிச்சிருங்க. மேலே ஏறதுக்கு உங்களுக்கு முக்கியமான விஷயங்களில் ஒன்று ஜூஸு, அப்புறமேட்டு தண்ணி 2 லிட்டர் எடுத்துக்கோங்க. ஆனால் கீழே இறங்குறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தடி இல்லைன்னா உங்களால் கீழே இறங்க முடியாது. தடி உங்களுக்கு ஒரு 3வது கால் மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அது ஒரு சப்போர்ட் வச்சு தான் நீங்கள் இறங்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம 7வது மலையிலேருந்து கீழே இறங்குறது. ஸோ நீங்கள் ஏறி வந்த டயரில் உங்கள் கால் உங்கள் பேச்சை கேட்காது. உங்கள் கால்லாம் அப்படியே ரொம்ப இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் உங்கள் பேச்சை கேட்காது. ஸோ குச்சி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி கூட. ஏழாவது மலை தாங்க இருக்கிறதுலே உங்களுக்கு இறங்க கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மண்ணும் தளர்வாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்டீப்பாக ரொம்ப நெட்டு குத்தாக இறங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வலிக்கு விடுறதுக்கு சான்ஸ் அதிகம். அதனால் 7வது மலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக இறங்குங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், காலும் ரொம்ப வீக்காக இருக்கும், மண்ணும் தளவாக இருக்கிறனால உங்கள் கால் உங்கள் பேச்சு கேட்காது. ஸோ நிறைய பேர் உருண்டு வராங்க பாருங்கள், தெரியுதுங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன், பொறுமையாக வாங்க, ஒன்றும் அவசரம் கிடையாது. ஓகேங்களா? கொஞ்சம் பொறுமையாக பார்த்து நிதானமாக வாங்க. இங்கே மண் பாருங்கள் எவ்வளோ தளர்வாக இருக்குதுன்னு பாருங்கள். அப்படியே சல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்த மாதிரி ஒரு கல் இருக்காது. அவ்வளோ மென்மையாக இருக்கும், அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே தூக்கி போட்டால் அப்படி பறக்குதுங்க மண். அந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி மண்ணில் நீங்கள் ஓடும்போது காலில் ஒரு பிடிப்பு இருக்காது. ஸோ உங்களால் நிற்கவும் முடியாது சடனாக. அதுவும் இல்லாமல் இது ரொம்ப நெட்டு குத்தாக ரொம்ப பள்ளமாக இருக்கிறனால நீங்கள் கடன் கீழே போய்கிட்டே இருப்பீங்க, பிரேக்கே பிடிக்க முடியாது, பார்த்துக்கோங்க. நிறைய பேர் காலை கடன் முடிக்கிறதுக்காக பார்க்குறீங்க இல்லையா, அவங்களாம் தயவு செஞ்சு கொஞ்சம் காட்டுக்குள்ளே இந்த மாதிரி புதராக இருக்கிற இடத்துல போங்க. வழியில் அப்படியே நடக்கிறதுல கொஞ்சம் கிட்டையே போகாதீங்க. ஸோ ரொம்ப ஸ்மெல்லும் அடிக்குது. அதுவும் இல்லாமல் நடக்கும்போது சொல்கிறதுக்கு முடியல. நான் எதுக்காக இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, அனுபவப்பட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. 7வது மலை மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்காமல் டக்குன்னு கீழே இறங்கிடுங்க. ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு மரம் அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு வெயில் அடிக்காது. 7வது மலையில் கொஞ்சம் மண் சூடாகிடுச்சுன்னா அவங்களால நடக்க முடியாது. ஸோ சீக்கிரமாக ஒரு 6வது மலை 5வது மலைக்குள்ளே போயிடுங்க. ஒரு 8 மணி 9 மணிக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு எங்கேயும் ரெஸ்ட் எடுக்காமல் 7வது மலையை சீக்கிரமாக இறங்க பாருங்கள். இந்த இடத்துல ஏன் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு தானே பார்க்குறீங்க. இங்கே ஒரே ஒரு ஆள் போகிற அளவுக்கு தாங்க சின்ன கேப் இருக்கும். 2 பாறைக்கு சந்தில் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் நின்று பொறுமையாக தான் போனோம். நிறையா பேர் அப்படி இழுத்துக்கிட்டு தள்ளிக்கிட்டு போகிறாங்க. என்ன அவசரமோ தெரியல. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ரொம்ப ஃபேட்டாக இருக்கிறவங்க இந்த இடுக்கு வழியாக உள்ளே போயிட்டு மறுபடியும் வெளியே வர முடியாது. ஏன்னா அவ்வளோ குறுகலாக இருக்கும். நீங்களே பாருங்களேன், எவ்வளோ சின்ன கேப்பு, அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வெளியே வரணும். கொஞ்சம் மீடியமான பாடி இருக்கிறவங்களே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க உள்ளே போயிட்டு வெளியே வரதுக்கு. பேகெல்லாம் கழட்டி அந்த பக்கம் கொடுத்து அப்படி தான் வர வேண்டியதாக இருந்துச்சு.
இந்த பாறை ரீச் ஆனாலே நம்ம 7வது மலை முடிக்க போகிறோன்ட்டு அர்த்தங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம 6வது மலை ரீச் ஆகிடுவோம். எங்கள் பின்னாடியே வந்தவங்க ஒருத்தங்க காலடறி கீழே விழுந்துட்டாங்க, அங்கே பாருங்கள். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், குச்சி வச்சு பொறுமையாக நடந்து வாங்க, ஓடாதீங்கன்ட்டு. அவர் ஓடி வந்து கீழே விழுந்துட்டார். நாம் இப்போ 7வது மலையை முடிச்சிட்டோங்க. முடித்து கீழே வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் சமாதானமாக இருக்கும். ஸோ இங்கே வேணால் நீங்கள் கொஞ்சம் காலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, ஜூம் பண்ணியிருக்கேன்ல. ஸோ அந்த மலை இப்போ நம்ம மறுபடியும் ஏறி ஆகணும். இந்த மலை ஏறி மறுபடியும் இறங்கினோம்னா அடுத்தது ஃபுல்லாக கீழே டவுன் தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மண் சூடாக ஆரம்பிக்குதுங்க. ஒரு 7:30 மணி 8 மணி தான் இருக்கும். இப்போவே மண் எவ்வளோ சூடாக இருக்குது. ஒரு 10 மணிக்கு மேலே 12 மணிக்கெலாம் வரவங்களோட நிலைமை யோசிச்சா தான் எனக்கு ரொம்ப பாவமாக இருக்குங்க. அவங்களாம் எப்படி தான் மேலே வராங்களோ, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன சங்கு தான். யாருக்கு? உங்களுக்கு. இங்கேருந்து பார்க்குறீங்கள, இந்த வியூவில் நமக்கு தெரியுறது தாங்க சிறுவாணி டேமு, சிறுவாணி ஆறு. ஓகேங்களா? இங்கேருந்து நல்லா ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கும். ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இது தாங்க நம்ம இவ்வளோ நேரம் இறங்கிட்டு இந்த 7வது மலை. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் இறங்கிடுங்க. சிவன் நீங்கள் பார்க்குற அந்த மலை உச்சியில் தாங்க, அந்த பாறை இடுக்கில் தாங்க அமர்ந்திருக்காரு. இங்கேருந்து மலையை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ நம்ம ஆண்டிசன் வந்துட்டாங்க. ஆண்டிசன் வந்துட்டாலே நம்ம 7வது மலை 6வது மலை முடிச்சுட்டு 5வது மலை தொடங்க போகிறோன்ட்டு அர்த்தம். ஸோ இங்கே வந்து தண்ணி இப்போதைக்கு குடிக்காதீங்க. கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால தண்ணி எல்லாம் இப்போது சேராக இருக்குது, ரொம்ப பியூரிட்டி கம்மியாக இருக்குது. இங்கே தண்ணி எடுத்து நீங்கள் குடிக்க வேண்டாம். வேணும்னா நீங்கள் குளிக்கிறதுக்கு கை கால் அலம்புறதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கூட்டம் இல்லாத நாளாக பார்த்து வந்தீங்கன்னா இங்கே இருக்க தண்ணி அவ்வளோ பியூராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் ஆண்டிசோனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே சிவலிங்கம் இருக்கும். நீங்கள் அதையும் வழிபட்டு வரலாம். ஏன் இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. குளித்து முடிச்சுட்டு அவங்களோட பழைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே தூக்கி போட்டுடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபுல்லாக சோப்போட கவரு, பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு எல்லாம் தூக்கி போட்டு வந்துடுறாங்க. ஃபுல்லாக அந்த சுனையை சுற்றி ஃபுல்லும் அவ்வளோவும் இந்த மனுஷன் வேஸ்ட்டுங்க தாங்க அதிகமாக இருக்குது. துணி, பை, அது இதுன்ட்டு. நீங்கள் ஆண்டிசோனியை தாண்டின உடனேவே உங்களுக்கு 2 வழி பிரியும், லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்ட்டு. ஸோ நீங்கள் லெஃப்ட் சைடு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா ரைட் சைடில் தான் இந்த மனுஷ பயிலுங்கெல்லாம் பார்த்து விட்டாங்க வேலைங்க. போன வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன் எல்லாம் மிதிச்சிட்டு வந்தோம்னு. ஸோ அந்த வழி தான் அது. உங்களுக்கு அட்வென்ச்சர் பிடிக்குன்னா நீங்கள் அந்த வழியிலே வாங்க. நீங்கள் 5வது மலை தாண்டினோடனே உங்களுக்கு வழியெல்லாம் இந்த மாதிரி தாங்க இருக்கும். படியெல்லாம் இருக்காது. உங்களுக்கு கல்லுலேயே கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எவ்வளோ தூரம் டயர்டாக வந்திருப்பீங்க. ஸோ உங்கள் காலில் வந்து அப்படியே இரும்பு தடியில் அடித்த மாதிரி அவ்வளோ வலிக்கும். இந்த இடத்துல தானுங்க உங்கள் மூங்கில் குச்சியோட வேலை அதிகம். நீங்கள் இந்த மூங்கில் குச்சை ஊனி ஒரு சப்போர்ட்டு கொடுத்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கால் ஸ்லிப் ஆனால் கூட உங்கள் கால் இடறி நல்லா பாறையிலே போய் விழுந்துருவீங்க. உங்கள் முட்டியெல்லாம் பேந்துடும். ஸோ பார்த்து பொறுமையாக நிதானமாக போங்க இந்த இடத்துல. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருநீர் மலை, குங்கும மலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நிறைய பேர் அந்த மலை வந்து உங்களுக்கு வெள்ளை கலரில் இருக்கிறனால அது திருநீர்னு நினச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க சுரண்டி. ஸோ திருநீர் கிடையாதுங்க, அது சுண்ணாம்பு எடுத்து உங்கள் நெத்தியில் வைக்கும் போது உங்கள் ஸ்கின்னுக்கு தான் ப்ராப்ளம் வரும். நிறைய பேர் அது திருநீர்னு நினச்சி எல்லாம் அந்த திருநீர் வாசம் வருது, அது வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் சும்மாங்க. நீங்கள் அதை எடுத்து நீங்கள் நெத்தியில் இடுறதெல்லாம் வேஸ்ட்டு தான். நிறைய பேர் பார்க்குறேன் எல்லாம் கல் எடுத்து சுரண்டி அந்த சுண்ணாம்பு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. நிறைய பேர் இந்த ஸ்பீக்கரில் பாட்டு போட்டுக்கு நான் பெரிய பக்திமானுன்ற மாதிரி வராங்க. உங்களுக்கு பாட்டு கேட்கணுன்னா நீங்கள் மட்டும் கேட்டுக்கிற மாதிரி ஹெட்செட்டில் போட்டுக்கோங்க. அது மற்றவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. யாரா இவனுங்க? எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க?
நாம் இப்போ ஒரு 4வது மலை 3வது மலையில் இருப்போங்க. 4வது மலைக்கு அப்புறம் உங்களுக்கு மரம் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் வெயிலிருந்து. ஸோ நீங்கள் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணிக்குள்ளே ஒரு 4வது மலை ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயில் தாக்கத்தினால உங்களுக்கு தான் ஆபத்தாயிடும். ஒருத்தர் பாருங்கள், காவடி எடுத்துக்கிட்டு அவ்வளோ வேகமாக நடந்து போய்கிட்டு இருக்காரு. இத்தனைக்கும் அவர் கையில் குச்சியும் இல்லை. நீங்கள் மனசில் நினைக்கலாம், அவர் காவடி எடுத்துக்கிட்டு போகிறாரு, இத்தனைக்கும் அவர் குச்சி இல்லாமல் போகிறாரு, நம்மளால் ஏன் குச்சி இல்லாமல் நடக்க முடியாதா அப்படின்ட்டு. நாம் அவர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னது என்னென்னா, அவர் இந்த வெள்ளிங்கிரி மலையில் இந்த காவடி எடுத்துக்கிட்டு ஏறது முறை இல்லைங்க. ஏன்னா அவர் நிறையா முறை ஏறி இறங்கியிருக்காரு. ஸோ அவருக்கு அந்த அனுபவம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி போகிறோம், நம்ம குச்சி இல்லாமல் அப்படி போகிறோம்னா நமக்கு எங்கே என்ன நடக்கும்னு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த வழி பழக்கமாக இருக்கும், நமக்கு அந்த பழக்கம் இல்லை. இங்கே பாருங்கள், ஒரு மகன் தனது அப்பாவை கூட்டிகிட்டு மலை ஏறி இறங்கிட்டுருக்காரு. ஆனால் இந்த வயசுலேயும் தான் அப்பாவை கூட்டிகிட்டு மலை ஏறி சிவனை காமிச்சிட்டு கூட்டிகிட்டு வர்றது அந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா? இந்த மனசு இருக்க, அதான் கடவுள். இருந்தாலும் கொஞ்சம் வயசானவங்க மலை ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே ஏறுங்க. கூட ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க. நம்ம இப்போ பாம்பாட்டி சித்தர் குகை கிட்ட வந்துட்டோம். இதுதாங்க பாம்பாட்டி சித்தரோட ஜீவ சமாதி. இவரோட ஹிஸ்ட்ரி வந்து நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த குகை கிட்ட உங்களுக்கு ஒரு சுனா மாதிரி வரும், அங்கே வேணால் நீங்கள் தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம பாம்பாட்டி சித்தர் குகை தாண்டினதுமே உங்களுக்கு 2வது மலை ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மலை வந்து வழுக்குப்பாறைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் கொஞ்சம் பார்த்து காலை வச்சு நடந்து வாங்க. ஏன்னா ஒரு இடத்துல ஸ்லிப் ஆனாலுமே கீழே கடன்னு கீழே போயிடுவீங்க. ஸோ இதில் கொஞ்சம் பார்த்து கால் வச்சு வாங்க. ரொம்ப வழுக்குங்க இந்த பாறை. அதுவும் மழை வர டைம்லாம் இங்கே காலே வைக்க முடியாது, பாசம் பிடிச்சி போய் எவ்வளோ ஸ்லிப்பரியாக இருக்கும். ஸோ இந்த தடவை ஏதோ பரவாயில்ல, வெயில் அடிக்கனால. ஸோ இங்கே ஒருத்தர் நடந்து வரும்போது கால் ஸ்லிப்பாக இருக்கும் போல், அவரால் கொஞ்சம் எந்திரிச்சு நடக்க முடியல. அவர் எந்திரிக்கும் போது கால் ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லி உக்காந்துட்டாருங்க. வழுக்குப்பாறை முடிஞ்ச உடனே உங்களுக்கு வெள்ளப்பிள்ளையார் கோயில் வரும். ஸோ இங்கேருந்து உங்களுக்கு 1வது மலை ஸ்டார்ட் ஆகிடும் கீழே இறங்கிறதுக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு படி தான். வெள்ளப்பிள்ளையார் கோயில் தாண்டி ஒரு 1/2 ஹவர்லேயே நாங்கள் கீழே அடிவாரம் ரீச் ஆகிட்டோம். 7வது மலை 6வது மலை மட்டும் நீங்கள் எப்படியாச்சும் சீக்கிரம் இறங்குறீங்க, அங்கங்கே உட்கார வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் உட்காந்து வரலாம், ஏன்னா உங்களுக்கு மரம் கவர் கொடுத்துரும். ஸோ 7வது மலை 6வது மலையில் உங்களுக்கு மரம் அதிகமாக இல்லாதனால உங்களுக்கு வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களால் ரொம்ப நேரம் வெயிலில் நடக்க முடியாது. அதனால தான் சொல்கிறேன், 7வது மலை 6வது மலையும் சீக்கிரம் இறங்கிடுங்க, வெயில் அதிகம் ஆகிறதுக்குள்ளே இறங்கிடுங்க. இங்கே நீங்கள் யூஸ் பண்ண குச்சியை இங்கேயே வச்சுட்டு போயிடுங்க, ஏன்னா அது மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் தான் யூஸ் பண்ண குச்சியை வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ அப்படி கொண்டு போகிறதுனால ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் ஏறுறதுலேருந்து இறங்குறது வரைக்கும் உங்களுக்கு ஒரு தோழன் மாதிரி கை கொடுத்தது அந்த குச்சி தான். ஸோ நீங்கள் கொண்டு போகிறதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த குச்சி பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வெள்ளிங்கிரி நினப்பு வந்துக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் கடைசி படி ரீச் ஆன உடனே சிவன் வந்து லிங்க உருவத்தில் அமர்ந்திருப்பாருங்க. அவருக்கு ஒரு பெரிய நன்றி செலுத்திடுங்க. ஏன்னா அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இல்லையா, அவரோட அருள் இல்லைன்னா நீங்கள் மேலே ஏறி வந்திருக்க முடியாது. ஸோ அவரோட அருள் அவரோட கூடவே வந்ததுனால தான் நீங்கள் இவ்வளோ வெற்றிகரமாக மேலே ஏறி வந்திருப்பீங்க. அவருக்கு ஒரு பெரிய வணக்கத்தை செலுத்திட்டு நீங்கள் யூஸ் பண்ண குச்சியை அங்கேயே வச்சுட்டு வந்துடுங்க. இங்கே பெண்கள், வயசானவங்க, மேலே ஏறத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க எல்லாருமே இந்த சிவனை தாங்க வழிபடுறாங்க, வெள்ளிங்கிரி ஆண்டவராக நினச்சி. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ண பாட்டிலுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிடுவாங்க இல்லைங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் அந்த 20 ரூபாய் ரீஃபண்ட் வேணும்னா நீங்கள் இங்கே வாங்கிக்கலாம். நீங்கள் அடிவாரம் வந்ததுக்கப்புறம் இங்கே வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ண மறந்துடாதீங்க.
நீங்கள் வெள்ளிங்கிரி ஆண்டவரை தரிசனம் பண்ணிவிட்டு கோயில் பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா இங்கே அன்னதானம் தருவாங்க. இங்கே சென்னை சில்க்ஸ் தான் அன்னதானம் பண்ணுறாங்கங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக பண்ணுறாங்க. 24 மணி நேரமும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். சாப்பாடு ஒவ்வொன்றும் கல்யாண சாப்பாடு மாதிரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாப்பாடு வீண் பண்ணாமல் அடிவாரத்தில் வெள்ளிங்கிரி மலை ஆண்டவர் கோயிலிருந்து அந்த மலையை பார்க்கும்போதே நானும் வெள்ளிங்கிரி மலை ஏறி இறங்கிட்டேன்டா அப்படின்ற ஒரு மன திருப்தி இருக்குது பார்த்தீங்களா? அது வார்த்தையாலே சொல்லவே முடியாதுங்க. அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தாங்க புரியும். ஸோ நீங்களும் வெள்ளிங்கிரி மலையை நைட்டு பிளான் பண்ணி காலையில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நான் இன்னும் நிறைய வீடியோ போட முடியும். கார் பின்னாடியே புலிஸ் வருவாங்க. நான் பேசுனதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.